அன்பார்ந்தவர்களே, புனித வளனார் அன்னை மரியாவின் மீது எவ்வளவு மதிப்பு கொண்டிருந்தார். அந்த மதிப்பு எப்படி புகழ் பாக்களாக பிறந்து வளர்கின்றது. அப்படி ஒரு புகழ் பாவை அன்னை மரியாவை புகழ்ந்து பாடுவதை, புனித வளனார் பாடுவதை இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு ஒரு அருமையான செய்யுளாக தருகின்றார். அது புகழ்பாவாகவும் இருக்கிறது, ஒரு வேண்டுதலாகவும் இருக்கிறது. மகிழ்வினை படலத்திலே இந்த செய்யுளை நாம் பார்க்கிறோம். தாயும் நீ, தலைவி நீ, தாழ்விலா தயவு எல்லாம் ஈயும் நீ, பரியும் நீ, இட்ட என் குறையெல்லாம் தேயும் நீ, கருணையாம் செய்யொடு அன்பு அலையினுள் தோயும் நீ, எனையும் நீ ஆள் என தொழுதுளான் என்று இந்த செய்யுளை அமைத்துள்ளார். இதன் பொருள் என்ன? அன்னை மரியாவை பார்த்து சூசேப்பர் சொல்வது, எனக்கு தாயும் நீ, தலைவியும் நீ, குறையற்ற தயவெல்லாம் எனக்கு தருபவளும் நீ, எனக்கு பரிவு காட்டுபவளும் நீ, செய்த என் குறையெல்லாம் தேய்ப்பவளும் நீ, கருணை வடிவமான உன் மகனோடு அன்பு கடலிலே தோய்ந்து கிடப்பவளும் நீ, இத்தகைய நீ என்னையும் ஆட்கொள்வாய் என்று சூசை அவளை தொழலாயினான். இதன் கருத்து என்ன என்றால், மரியே, எனக்கு தாயும் நீ, தலைவியும் நீ, பரிவு காட்டுபவள் நீ, என் பிழைகளை தேய்த்து நீக்குபவள் நீ, தயமிக்க உன் மகனின் அன்பு கடலிலே மூழ்கி இருப்பவள் நீ, இத்தகைய பெருமை மிக்க நீ என்னையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சூசை மரியாளை வணங்கினார் என்று பார்க்கிறோம். தாயினி, தலைவினி, தாழ்விலா தயவலாம் ஈயுனி, பரியும் நீ, இட்டவன் குறையலாம் தேயும் நீ, கருணையாம் செய்யுடன் பாலையுன் அலையினுள் தோயும் நீ, எனையும் நீ ஆளாயனாய் தொழுதுளான் என்று சொல்வதை பார்க்கிறோம். மாதாவை புகழ்ந்து பாடுவது மட்டுமல்ல, வணங்குகின்றார் என்பதுதான் இங்குள்ள ஒரு அருமையான ஒரு செய்தி. ஆச்சரியமாக இருக்கிறது. சூசேப்பர் எவ்வளவு தாழ்ச்சியோடு இருக்கின்றார், தன்னுடைய மனைவியை புகழ்ந்து பாராட்டி வணங்குகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இல்லற வாழ்வுக்கு இது பெரும் எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று நம்புகிறோம். வாழ்க.